அனைவருக்கும் வணக்கம். 12/12/2025 அன்று பைரவ அஷ்டமி. அந்த தினம் அன்று கல்லுப்பு, மிளகு இது 2யும் சேர்த்து இந்த இடத்துல வைத்தீங்கன்னா, திடீர் திருப்பம் ஏற்படும். அது எந்த இடம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, இன்றைய தினம் கால பைரவர் அவதரித்த தினம். சில பேர் தவறுதலாக ஐப்பசி மாதத்தில் சொல்றாங்க. கார்த்திகை மாசத்தில் அஷ்டமி தினத்துல தான் பைரவர் அவதரித்தார். அதனால பைரவாஷ்டமி அப்படின்னு சொல்லக்கூடிய நாள் இந்த கார்த்திகை மாசம்தான். இது பைரவருக்கு மிக உகந்த தினமாக சொல்லப்படுது. இந்த நாள்ல பைரவருக்கு உகந்த பொருளை வாங்கி கொடுத்தோம்னா மிகவும் நல்லது. ஒரு 4 பொருள் ஞாபகம் வைத்து வாங்கி கொடுங்க. அதுல ஒரே ஒரு பொருள் மிக முக்கியம். அது ஒண்ணு நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா கூட போதும். அது போல பைரவருக்கு என்ன பூ ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பதிவு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணுங்க. புதுசா பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு பாருங்க. ஓம் கால பைரவரே போற்றி அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க. இந்த டிசம்பர் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று வருது. அன்றைய தினத்தன்று ராகு காலம் ஒரு 10:30 to 12 பைரவருக்கு. இந்த ராகு காலமும் ரொம்ப உகந்த நேரம். நீங்க கோவில்ல போய் விளக்கு ஏத்துறீங்க இல்லைன்னா செவ்வரளி மாலை வாங்கி கொடுத்தீங்கன்னா இந்த ராகு காலத்திலேயே கோவில்ல நம்ம கொடுக்கலாம். யமகண்டம் ஈவினிங் 3 to 4:30 மணி வரை. இந்த நேரத்துல இந்த பரிகாரத்தை செய்யாதீங்க. குளிகை இரவு 7:30 to 9 மணி வரை. இந்த நேரத்தில் நீங்க எந்த பரிகாரத்தையும் நாம செய்யலாம். இன்றைய தினம் அஷ்டமி திதியானது எப்ப ஆரம்பிச்சு முடியுதுன்னா, அதாவது வெள்ளிக்கிழமை இரவு 8 மணி வரையும் தான் அஷ்டமி திதி இருக்கு. ஏன்னா முதல் நாளே 11ஆம் தேதியே இரவு 7:43க்கே அஷ்டமி திதி ஆரம்பிச்சு 12ஆம் தேதி இரவு 8 மணி வரையும் அஷ்டமி திதி வருது. இந்த பரிகாரத்தை நம்ம எப்ப செய்யலாம்னு பாத்தீங்கன்னா, நீங்க இந்த பரிகாரத்தை விடியற் காலையில் இருந்தே அஷ்டமி திதி இருக்கு. அதனால எந்த நேரத்துல வேண்டுனாலும் நீங்க இந்த ராகு காலத்திலயும் நீங்க செய்யலாம். யமகண்டம் நேரத்தை தவிர்த்து விடுங்க. சிவபெருமான் வேறு, காலபைரவர் வேறு கிடையாது. சிவபெருமானோட ருத்ர ரூபமாக இருக்கக்கூடியவர் தான் இந்த காலபைரவர். நிர்வாண ரூபமாக காட்சி தரக்கூடியவர். இவர் சிவன் கோவில வடகிழக்கு பகுதியில நின்ற கோலத்துல காட்சி தருகின்றவர். காலபைரவர் பொதுவாகவே சனியின் குருவாகவும் 12 ராசிகள் 27 நட்சத்திரங்கள் 8 திசைகள் பஞ்சபூதங்கள் நவகிரகங்கள் அனைத்தையுமே காலத்தையும் கட்டுப்படுத்துபவராக கூறப்படுது. சிவபெருமானோட அவதாரம் அப்படிங்கிறதுனால இவர் எந்த கோவில்ல குடிகொண்டிருக்கிறாரோ அந்த ஆலயத்தை காக்கக்கூடிய பெருமையும் இவருக்கு தான் இருக்கு. யாகம் ஹோமம் எல்லா இதுலேயும் பார்த்தீங்கன்னா காலபைரவருக்குரிய சிறப்பான மந்திரங்கள் ஓதப்பட்டுத்தான் அந்த யாகம் நிறைவு பெறும். உணவும் நீங்க அருந்தும் முன் ஓதப்படும் மந்திரங்களில் காலபைரவர் கண்டிப்பாக இடம்பெறுகின்றார். தந்திர மந்திர பூஜைகளில விநாயக பெருமானுக்கும் காலபைரவருக்கும் தான் மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. இவர் குடிகொண்டிருக்கக்கூடிய ஆலயத்தை காக்கக்கூடிய கடவுள் அப்படிங்கிறதுனாலதான் கோவிலோட சாவியை இரவு பூஜை முடிந்த பிறகு காலபைரவர் காலடியில வைப்பாங்க. பஞ்சகுண சிவமூர்த்திகளில பைரவர் வக்ரமூர்த்தி அப்படின்னு சொல்லப்படுறாரு. இவருக்கு ரொம்ப பிரியமான பூ எதுன்னு பார்த்தா தாமரைப்பூ, தும்பப்பூ. இந்த தாமரைப்பூ வாங்கி நம்ம கொடுக்கலாம். இதுவே மாலையா வாங்கி சாப்பிட்டோம்னா ரொம்ப விசேஷம். அதே போல் வில்வம் வாங்கி இவருக்கு நம்ம கொடுத்தோம்னா ரொம்ப விசேஷம். வில்வ மாலை, தும்பப்பூ மாலை கொடுக்கலாம். இவர் சிவனோட அம்சம் அப்படிங்கிறதுனால சிவன் எப்படி அபிஷேக பிரியர் அது போல பைரவருக்கு ரொம்ப அபிஷேகம் பிடிக்கும். அதனால சந்தன அபிஷேகம் பைரவருக்கு மிகவும் உகந்தது. அதனால அபிஷேகத்திற்கு பொருள் வாங்கி கொடுக்குறீங்கன்னா கட்டாயம் சந்தனத்தை வாங்கி கொடுங்க. வாசனை பூக்களில் மல்லிகை பூவை தவிர்த்து மற்ற அனைத்து பூக்களும் பைரவருக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது. செவ்வரளி பூ மிக விசேஷமானதாக சொல்லப்படுது. இப்ப வாசனை திரவியங்கள் இவருக்கு மிகவும் பிடிக்கும் என்பதால் புனுகு, அரகஜா, ஜவ்வாது, கஸ்தூரி, கோராகனை, குங்குமப்பூ, பச்சை கற்பூரம் இதெல்லாம் நாம வாங்கி தரலாம். இதுல மிக முக்கியமானதுங்கிறது பார்த்தா புனுகு. அடுத்தது அபிஷேகத்திற்கு சந்தனம், தாமரைப்பூ, தும்பப்பூ, செவ்வரளிப்பூ இதெல்லாம் வாங்கி கொடுத்தோம்னா கால பைரவரோட அருள் கண்டிப்பா கிடைக்கும். நீங்க நினைச்சது நல்லபடியா நடக்கும். இப்ப இந்த பரிகாரத்திற்கு கல்லுப்பு எடுத்துக்கோங்க. இந்த கல்லுப்பு வீட்டில் உள்ள எதிர்மறை சக்தியை போக்கி நல்ல நேர்மறை சக்தியை, நேர்மறை எண்ணங்களை அதிகரிக்கச் செய்யும். இந்த உப்பை ஒரு பாக்கெட் வாங்கி புதுசா வச்சுக்கோங்க. ஏற்கனவே சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய உப்பை இதற்கு நம்ம பயன்படுத்தக்கூடாது. புதுசா தான் உப்பு வாங்கி இருக்கணும். இல்லைன்னா பூஜை அறையில ஏற்கனவே இருந்தாலும் பரவாயில்ல. அதை எடுத்துக்கோங்க.
அடுத்தது ஒரு மண் அகல் விளக்கு இல்லைன்னா கண்ணாடி பவுல் இதை தான் வந்து நம்ம எடுத்துக்கணும். பிளாஸ்டிக்கோ எவர் சில்வரோ வந்து எடுக்கக்கூடாது. அதுல வந்து நல்ல கல்லுப்பு வந்து நிறைய அதற்கு மேல ஒரு விரலி மஞ்சள் வையுங்க. அதற்கு அருகில 3 மிளகு எப்பவுமே இந்த கல்லுப்புக்கும் இந்த மிளகுக்கும் சேர்ந்து ஒரு பரிகாரம் செய்யறோம்னா அதற்கு அபரிவிதமான சக்தி இருக்கும். அதனாலதான் இந்த உப்பும் மிளகும் எல்லா அம்மன் கோவில்களிலும் இந்த உப்பு மிளகையும் பரிகார பொருளாக நம்ம பலிபீடத்துல போடுவோம். தலையை சுத்தி போடுவோம். அந்த மாதிரி செய்யாமல் அந்த உப்பு மிளகும் கொண்டுட்டு போய் நம்ம போடுவதற்கு எதற்காகனா நம்முடைய நோய் தீரணும், கடன் தீரணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு நம்ம உப்பும் மிளகும் போடுவோம். இந்த உப்பும் மிளகும் அப்படி ஒரு சக்தியை தருவதனால இதை வந்து நம்ம பரிகாரத்துக்கு பயன்படுத்துவோம். 3 மிளகு வச்சிடுங்க. இந்த மிளகு வந்து பைரவருக்கு மிக விசேஷமான ஒரு பொருள். அதனாலதான் சிவப்பு துணியில மிளகை வச்சு கட்டி நம்ம தீபம் போடுவோம். மிளகு தான் இந்த பரிகாரத்துக்கு எடுத்துட்டு அடுத்தது விரலி மஞ்சள், குண்டு மஞ்சள் இப்படி எது வேணாலும் ஒன்று வந்து எடுத்துட்டு நமக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனை தீர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எப்போதும் எதிர்மறையான எண்ணம் வந்து இருக்கவே கூடாது. எப்பவுமே இந்த கல்லுப்பை நம்ம கையில வந்து வச்சுக்கிட்டு நம்ம பேசுவோம். அதாவது உள்ளங்கையில வச்சுக்கிட்டு அதிகாலையில பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்திருந்து அது மாதிரி வேண்டும் போது வேண்டியது நடக்கும் அப்படின்னு நம்ம செய்வோம். இல்ல அப்போ எப்படி செய்வோம்? நேர்மறையா பேசினா நேர்மறை அலைகள் வந்து நம்மளை சுத்தி சுத்தி நல்ல ஒரு வைப்ரேஷனையும் எண்ண தெளிவையும் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம செய்வோம். அதனால நம்ம மிளகு அந்த மஞ்சள் இதோட சேர்த்து நம்ம தொட்டு கையை தொட்டு நமக்குரிய வேண்டுதல் என்னவோ அதை சொல்லி நம்மளுடைய கஷ்டங்கள் தீர வேண்டும் என்று நேர்மறையாக வேண்டணும். இதை வந்து பூஜை அறையில இந்த பாத்திரத்தை வச்சு இப்படி நீங்க வேண்டிக்கிட்டு இதை கொண்டு போய் வீட்டோட வடகிழக்கு மூலையில நீங்க அதை வச்சிருங்க. வச்சுட்டு அப்படியே விட்டுடுங்க. அடுத்த நாள் அதுல இருக்கிற மஞ்சள் மிளகு எடுத்து ஒரு பேப்பர்ல மடிச்சு பூஜை அறையில வச்சுக்கோங்க. இந்த கல்லுப்பை மட்டும் உங்களுடைய இரு கைகள்ல எடுத்து நல்லா தலையை சுத்தி அதை வீட்டுக்கு வெளியில கால்படாத இடத்துல தண்ணீர்ல போட்டு கலந்து அதை செடிக்கடியில வந்து ஊத்திடுங்க. நீங்க வேண்டின வேண்டுதல் நிறைவேறல அப்படின்னா அடுத்த அஷ்டமிக்கு நீங்க ஏற்கனவே மஞ்சள் மிளகு வந்துட்டு பேப்பர்ல மடித்து வைத்திருப்பீங்க. அதைய வந்து எடுத்து பயன்படுத்திக்கோங்க. உப்பு மட்டும்தான் வந்து வேற எடுத்துக்கணும். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.